தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். என் சகோதரியே, என் மணவாழியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கத்தையும் சேர்த்தேன். என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள். பிரியமானவர்களே, குடியுங்கள். பூர்த்தியாய் குடியுங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன் அப்படின்னு சாலமோன் சோலமத்தியை பார்த்து சொல்றது போல் இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய தோட்டத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஆண்டவரின் தோட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரின் தோட்டமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கும் பொழுது அப்போ ஒரு அழகான தோட்டமாக பார்க்குறாருங்க. மட்டுமல்ல, வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு செடிப்பான புஷ்பத்தை போல பூத்து குலுங்குகிற ஒரு தோட்டத்தை போல பார்க்கிறார். ஆனால் உலகத்தாரை, ரட்சிக்கப்படாத மக்களை உலகத்தாரை பார்க்கும் பொழுது வனாந்தரத்தில் இருக்கிற முள்ளும் குறுக்கை போல பார்க்க, அப்படித்தாங்க உலகத்தையே கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஏன் அப்படி பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தார் மத்தியில் ஆண்டவர் விரும்புகிற பாவரிக்கையோ மனம் திரும்புதலோ ரட்சிப்போ அவர் மத்தியில் இல்லை. பரிசுத்தம் இல்லை, ஜெபம் இல்லை, கிருபை இல்லை. இப்படி ஆண்டவர் சிநேகிக்கிற ஒன்றும் இடத்துல இல்லை. ஆகவே தான் அவர் முள்ளங்குறுக்கை போல வனாந்தரத்தில் இருக்கிற முள்ளங்குறுக்கு இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அப்படித்தான் அவர்களை பார்க்கிறார். இதை கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, நம்ம யார் இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார், நம்மை பார்க்கும்பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுகிறாராங்கிறத கொஞ்சம் யோசிக்கணுங்க. நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம சத்தத்தை கேட்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுங்க. அப்படி சந்தோஷப்படுகிற கர்த்தரின் தோட்டமா நம்ம இருக்கணும். நமது வாழ்க்கை அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். நற்கந்தம் வீசுகிற வாழ்க்கையாய், வாசனைன்னு சொன்ன சாட்சின்னு அர்த்தங்க. நமது வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாய், நற்கந்த வீசக்கூடிய வாழ்க்கையாய் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அன்றைக்கு சாலமோன் தோட்டத்தில் உலாவினவர் நமது வாழ்க்கையில் நம்மோடு கூட திருச்சபை உலாவி நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அவர் நம் தோட்டத்தில் உலாவ கூடி அழகான ஒரு தோட்டமாக இருந்து விட்டார். இந்த உலகத்தில் ஒரு குறைய அப்பா நமக்கு வைக்க மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார், குறையில்லாமல் நடத்துவார். உங்களுக்குள்ளே உலாவி நம்மை ஆசீர்வதிக்கிற அற்புத தெய்வம் கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.